எக்ஸ்போஷர் அண்ட் ஒயிட் பேலன்ஸை வந்து அக்யூரேட்டா காட்டுற அந்த செட்டிங்கை நான் வந்து ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணாதான் வந்து நான் எனக்கு இங்க சப்ஜெக்ட் எந்த பொசிஷன்ல இருக்காங்க, அதுக்கு நான் அவங்களை எப்படி நான் ஃப்ரேமிங் வைக்கிறதுன்றது எனக்கு தெரியும். அந்த ஒரு கட்டாயத்துக்காக இந்த ஆட்டோ எக்ஸ்போஷர் லாக் பட்டனை வந்து நான் மேனுவல் மோட்டுக்கு நான் மாத்திக்கிட்டேன். அதாவது எக்ஸ்போஷர் அண்ட் ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் இப்ப கேமரால எப்படி வச்சிருக்கணும், என் ஸ்கிரீன்ல அப்படி காட்டாது. ஒரு நார்மல் லைவ் வியூ மாதிரி தான் இங்க காட்டும். அங்க என்ன இருக்கோ அது அப்படியே லைஃபா எனக்கு ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரியான செட்டிங் தான் நான் இங்க வச்சிருக்கேன். கேஸ் நீங்க வந்து strobe lights as well as LED lights, அதாவது strobe light and continuous lighting ரெண்டு விதமான லைட்டிங்ல ஷூட் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த செட்டிங் உங்களுக்கு கைக்கு ஈஸிலி ரீச் லெவல்ல நீங்க வச்சுக்கிறது பெஸ்ட் அண்ட் பெட்டர். ஏன்னா இன்கேஸ் நீங்க திடீர்னு பிளாஷ்ல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரோப் லைட்ல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களோட லைட் சோர்ஸ் மாறுது, அதாவது நீங்க பிளாஷ்ல இருந்து LED ஒரு டே லைட் அந்த மாதிரி போறீங்கன்னா எஸ் இந்த பட்டனை நீங்க 2 டைம் பிரஸ் பண்ணா ஆஃபுக்கு போயிடும். அதாவது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஃபுட்டேஜ் வந்து எக்ஸ்போஷர் ஒயிட் பேலன்ஸ். நான் இங்க கீழே செட் பண்ணி வச்சிருக்கிற எக்ஸ்போஷர் அண்ட் ஒயிட் பேலன்ஸுக்கான ஃபுட்டேஜ் காட்டல. அதாவது இது வந்து இப்ப காட்டுறது ஒரு லைவ் வியூ ஃபுட்டேஜ் தான். இப்ப நான் செட் பண்ணி இருக்கிற எக்ஸ்போஷருக்கும் ஒயிட் பேலன்ஸுக்கும் எப்படி எனக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கணும்னு தெரியணும்னா நான் திருப்பி ஆன் பண்ணனா இப்ப எனக்கு இந்த காட்டுற ஃபுட்டேஜ் தான் நான் ஆக்சுவலா ஒரு போட்டோ நான் ஷூட் பண்ணா எனக்கு இப்படிதான் என்னோட போட்டோ அவுட்கம் வரும். இது வந்து நான் LED லைட்ஸ் நான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த இடையில நேன் லைட் பவர் டியூப் 30C லைட் வந்துச்சு. நான் அதை வந்து இந்த செட்டிங்கை நான் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணேன். ஏன்னா எனக்கு நான் கான்ஸ்டன்டான LED லைட்ஸ் யூஸ் பண்றேன். LED லைட்ஸ் வந்து சப்ஜெக்ட் மேல அப்ளை ஆகுது, அது எந்த அளவுக்கு அப்ளை ஆகுதா இல்லையன்றத எனக்கு தெரியறதுக்காக இந்த செட்டிங்கை நான் ஆன் பண்ணி வச்சு நான் ஷூட் பண்ணேன். அதுவே வெட்டிங்ஸ் இவெண்ட்ஸ்ல நான் போய் ஷூட் பண்ணா நான் முக்கால்வாசி ஸ்ட்ரோப் லைட்ஸ் யூஸ் பண்ணுவேன். கோடாக்ஸ் ஒரு 200 600 மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஃபிளாஷ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு இந்த கேமரால காட்டுற போட்டோஸ் தான் எனக்கு தெரியும். என்னோட இந்த போட்டோஸ் அவுட்கமுக்கு வந்து